Good evening, everyone. Ganesh Murthy here. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பேப்பர் 1 இந்தியன் பீனல் கோட். அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐபிசியில் ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்போம். ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஓரளவுக்கு. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வித் ரிகார்ட் டு ஐபிசி ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாப்டர் 17. இந்த அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது செக்ஷன் 75ல சொல்லியிருப்பேன். என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்து என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இதுவாக இருக்கும். 2 சாப்டர்ல வரக்கூடிய அஃபென்சஸ் மட்டும்தான் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் செக்ஷன் 75ல அப்ளிகபிள் ஆகும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்று சாப்டர் 17, அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நான் இப்போ செக் பண்ணிக்கிறேன் வெதர் ஐம் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்டர் 17 சாப்டர் 17. இன்னொரு சாப்டர் என்னது? சாப்டர் 12. சாப்டர் 12 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி offenses regard to government stamps and coins. அதாவது இந்த போலியா காயின்ஸ் நோட்ஸ் அதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த அஃபென்சஸ். ஏன்னா அது வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஃபைனான்சியல் பவர் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சாப்டர் 12க்கும் சாப்டர் 17க்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 75ல இந்த 2 சாப்டருக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்தியன் பீனல் கோட்ல ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுல அட்லீஸ்ட் ஒரு 25 செக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட். ஸோ அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நமக்கு ப்ராப்பர்ட்டி தான் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஆஃப் தெஃப்ட். இப்போ நீங்க ஒரு பேராக்ட் எடுத்து பாக்குறீங்கன்னா இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கணும். சாப்டர் 17 ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுல ஆஃப் தெஃப்ட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் கீழே 5 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 378ல இருந்து 382 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் கார்போரியல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரியா? கார்போரியல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த சாப்டருக்கு கீழே வரக்கூடிய எல்லா அஃபென்சஸ்லையுமே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டியை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போரியல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது எங்க சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன் 378க்கு போவோம். அதுக்கப்புறமா நம்ம டெஃபினிஷன் செக்ஷன்ல இதை பத்தி பார்ப்போம். சரியா? செக்ஷன் 378 theft. Whoever intending to take dishonestly any movable property out of the possession of any person without that person's consent moves that property in order to such taking is said to commit theft அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்கிரீடியன்ட்ல முக்கியமான ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அப்ளைஸ் ஒன்லி டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரியா? அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி எங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க? டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்ல போய் பார்க்கணும். செக்ஷன் 20, 22 இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்ல போய் பார்க்கணும். ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஷன் 6ல ஆரம்பிச்சு 52A வரைக்கும். அதுல மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 22. செக்ஷன் 22ல மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில இப்போ நம்ம பெரிய சீனியர் கவுன்சில்லாம் பார்த்துருப்பீங்க, டெக்னிக்கல் கிரவுண்ட்ல ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் கிரவுண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. யாரும் ஒருத்தர் அந்த டெஃபினிஷன் செக்ஷன்ஸை ஒரு கன்சர்ன் அஃபென்ஸோடையோ இல்லை கன்சர்ன் செக்ஷனோடையோ கரெக்டாக கோரிலேட் பண்ணி சக்சீட் ஆகுறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வராங்க. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்றேன் டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? இப்போ செக்ஷன் 22. செக்ஷன் 22 திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு ஒன்லி வித் ரிகார்ட் டு இந்தியன் பீனல் கோட். ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வேற அர்த்தம் இருக்கலாம், இன்னொரு ஆக்ட்ல வேற அர்த்தம் இருக்கலாம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல. ஸோ அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஆக்ட் படிக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல ஒரு இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா then it is applicable only to this act அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? செக்ஷன் 22 மூவபிள் ப்ராப்பர்ட்டி. The words மூவபிள் ப்ராப்பர்ட்டி are intended to include
corporeal property of every description except land of things attached to the earth or permanently fastened to anything which is attached to earth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, கார்போரியல் அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க, டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் விச் எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ்ல ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 378 போட முடியுமானா முடியாது. பிகாஸ் த வேர்ட் ப்ராப்பர்ட்டி explained under section 378 is movable property, and according to IPC it does not include land and things attached to earth. சரியா? ஸோ நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மறுபடியும் செக்ஷன் 378 வருவோம். whoever intending to take dishonestly any movable property, so it is not necessary that you have taken that particular property. Intending to take dishonestly, that is sufficient. சரியா? அப்ப அந்த இன்டென்ஷன் இருந்தாலே போதும். அப்ப நாம ஏற்கனவே அந்த ஆக்டஸ்ரியா மென்ஸ்ரியா சொல்லும் போது சில அஃபென்சஸ்க்கு ஆக்டஸ்ரியா இருக்கணும், சில அஃபென்சஸ்க்கு மென்ஸ்ரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. whoever intending to take dishonestly, அப்ப இந்த dishonestlyனா என்ன அப்படிங்கிறது மறுபடியும் டெஃபினிஷன் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டிருக்கும். செக்ஷன் 24. ஸோ அப்போ அந்த ஒரு செக்ஷன் 378 பார்க்கறதுக்கு டெஃபினிஷன் செக்ஷன்ல எத்தனை செக்ஷன் பார்க்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. இப்போ இது ரெண்டாவது செக்ஷன் நம்ம டெஃபினிஷன் செக்ஷன்ல பார்க்குறோம். டிஸ்ஆனஸ்ட்லினா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 24ல சொல்லப்பட்டிருக்கும். செக்ஷன் 24ல டிஸ்ஆனஸ்ட்லி, செக்ஷன் 24ல டிஸ்ஆனஸ்ட்லி. whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to do that thing dishonestly. அப்போ ஒருத்தர் வேண்டுமென்றே தவறாக ஒருத்தருக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கோ அல்லது தவறாகனா அன்லாஃபுல்லா ஒருத்தருக்கு லாபத்தை ஏற்படுத்துவதற்கோ செய்யும் செயல், அது என்னது, ஒரு குற்றமுறு எண்ணத்தோட செய்யக்கூடிய செயலுக்கு பேரு டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். அந்த இப்ப பாருங்க செக்ஷன் 24ல இப்போ இன்னும் ரெண்டு வார்த்தை புதுசா சொல்லியிருக்காங்க, ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ். அப்போ மியர் கெயின் ஆர் மியர் லாஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு அட்ராக்ட் த அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட். என்ன தேவை? ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் இருக்கணும். அப்போ அது எங்க இருக்கு? அதுவும் டெஃபினிஷன் செக்ஷன்ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி செக்ஷன்ல பார்க்க போறோம் 23ல. அப்போ இந்த ஒரு செக்ஷனுக்கு 3 டெஃபினிஷன் செக்ஷன் பார்க்குறோம். 22ல இருக்கக்கூடிய மூவபிள் ப்ராப்பர்ட்டி, 24ல இருக்கக்கூடிய டிஸ்ஆனஸ்ட்லி, தென் 23ல டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய wrongful loss and wrongful gain. So 23 wrongful gain. Wrongful gain is gained by unlawful means of property to which the person gaining is not legally entitled to. எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய தொகை எனக்கு வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது, அது என்னது, அது வந்து wrongful gain கிடையாது. wrongful gainங்கிறது எவர் ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் அவருக்கு உடையது அல்ல, இஸ் நாட் லீகலி என்டைட்டில்டு டு, அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் wrongful gain அப்படின்னு சொல்றோம். சரியா? நான் ஒரு ரோட்ல ஒரு சைக்கிளை பாக்குறேன், அந்த சைக்கிள் என்ன பண்ணிடுறேன், பூட்டாம இருக்கு, ரெண்டு சின்ன பசங்க ஒரு இடத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க, அந்த சைக்கிளை நான் நைஸா தள்ளிட்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுறேன். அப்போ அது மூலியமா நான் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறேன், ஒரு 2000 ரூபாய் கிடைக்குது. அப்போ அது என்னது? wrongful gain, because I have sold the theft bicycle and thereby gaining myself, which I am not legally entitled to. அதுதான் wrongful gain. Unlawful means of property to which the person gaining is not legally entitled to. அந்த ப்ராப்பர்ட்டி நான் சேல் பண்ணிக்கணும் கூட அவசியம் கிடையாது, அது என் கையில இருந்தாலே அது ஒரு கெயின் தானே, நான் அதை எடுத்துட்டு எங்கெல்லாம் போகணுமோ போகலாம். சரியா? அதுதான் wrongful gain. wrongful loss அப்படிங்கிறது one person is legally entitled to something but he is deprived of such thing, அதுதான் wrongful loss. போனதுல he is not legally entitled to but he has been gaining. அவருக்கு உரிமை இல்லாத ஒரு பொருள், சட்டத்தின்படி அவருக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளின் மூலம் அவர் லாபம் அடைகிறார் அந்த பொருளின் மூலம், அது wrongful gain. சட்டப்படி ஒருவர் உடைமை உள்ள ஒரு பொருளை அடைய முடியாம ஒரு இழப்பு அனுபவிக்கிறார், அதுதான் wrongful loss. இப்ப எனக்கு ஏற்பட்டது wrongful gain by stealing that bicycle. அப்ப அந்த சைக்கிளுக்கு சொந்தக்கார அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏற்பட்டது என்னது? wrongful loss. அதுதான் செக்ஷன் 23ல செகண்ட் டெஃபினிஷன், wrongful loss. Wrongful loss is the loss by unlawful means of property to which the person is legally entitled. So ரெண்டு விஷயம் அட்ராக்ட் ஆகுது பாருங்க. That person is legally entitled and how he is deprived by unlawful means. சட்டத்திற்கு புறம்பாக என்னால் திருடப்பட்டதனால் அவன் என்ன பண்றான்?
அந்த ப்ராப்பர்ட்டி இழக்கிறான். இப்போ இந்த 2 இன்கிரிடியன்ட்டும் கவர் ஆனதான் ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகும். சரியா? அப்போ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் உடைய எக்ஸ்டெண்டட் எக்ஸ்பிளனேஷன் மறுபடியும் செக்ஷன் 23ல சொல்லியிருக்காங்க. கெய்னிங் ராங்ஃபுல்லி, லூசிங் ராங்ஃபுல்லி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A person is said to gain wrongfully when such person retains wrongfully as well as when such person acquires wrongfully. நான் ஒரு பொருளை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன், அதை நான் அனுபவிக்கல, அது அவசியமே கிடையாது. ஈவன் சச் ரிட்டன்ஷன், நான் என்னகத்தை வச்சிருக்கிறேன்ல, அதை ரீடைன் பண்றது கூட இட் அமௌண்ட்ஸ் டு ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ரீடைனிங் ஆர் அக்வயரிங், அதை நான் ஒருத்தர்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதுவும் தப்பு. அதுதான் அக்வயரிங் அப்படின்னு சொல்றது. அக்வயரிங் ஆர் ரீடைனிங். சரியா? The person is said to lose wrongfully when such person is wrongfully kept out of any property as well as when such person is wrongfully deprived of property. ஒருவருக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மூவ் ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்க முடியாம if he has been deprived or kept away, that amounts to losing wrongfully அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் செக்ஷன் 378 தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த ஒரு செக்ஷனை பார்ப்போம். சரியா? செக்ஷன் 378 கீழே 5 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் தெஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, நாட் அட்டாச்டு டு எர்த் இஸ் அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது பூமியோட இணைந்து இருக்கக்கூடிய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மரம் வந்து ஒரு அட்டாச் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனால் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க, இட் ஹஸ் பீன் ரிமூவ்டு ஃப்ரம் த எர்த் அப்படின்னா then it can become a movable property அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல. எக்ஸ்பிளனேஷன் 1. சரியா? எக்ஸ்பிளனேஷன் 2, மூவிங்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. மூவிங்னா ஒரு விஷயத்தை வெட்டி எடுக்கிறது இல்ல ரிமூவ் பண்றது, தட் அமௌண்ட்ஸ் டு மூவிங் அப்படின்றாங்க. சிவியரன்ஸ், கட்டிங், தட் அமௌண்ட்ஸ் டு மூவிங் அப்படின்னு சொல்றது எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நகர்த்தி அதை மூவ் பண்றதும் எடுத்துக்கிறதுக்கு அர்த்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கேட்டை உடைச்சு உள்ள பார்க் பண்ணிருக்கிற பைக்ல திருடுறோம் இல்லையா, அந்த அப்டக்கல், வாட் இஸ் த அப்டக்கல் டு தட் ப்ராப்பர்ட்டி, தட் லாக் ஆர் தட் கேட். அப்போ எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா, the person is said to cause a thing to be moved by removing an obstacle which prevented it from moving. எது அதை நகர விடாமல் தடுத்திருக்கிறதோ, நீ அதை நகர்த்தும் பொழுது அல்ல அதை தகர்க்கும் பொழுது என்ன பண்ற, நீ அதை நகர்த்தினதா அர்த்தம். அதை நீ நகர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சைக்கிளுடைய பூட்டை உடைச்சிட்டேன், ஆனா அந்த சைக்கிள் இருந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப நீ என்ன மாதத்தை எடுத்துக்க முடியாது, நான் அதை நகர்த்தவே இல்லை. ஸோ அப்ப நகர்த்தணுங்கிறது உண்மையாவே அந்த ப்ராப்பர்ட்டி நகர்த்தணும்னு அவசியம் இல்லை. அதை நகர்த்துறதுக்காக அதோடைய பூட்டை உடைப்பது, அதன் பாதையில் இருப்பதை சரி செய்வது, இது எல்லாமே கூட எக்ஸ்பிளனேஷன் 3 கீழே அஃபென்ஸ் தான். எக்ஸ்பிளனேஷன் 4, சில பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு விலங்கை பயன்படுத்தி ஒரு பொருளை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவாங்க. அப்ப அதுவும் திருட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எக்ஸ்பிளனேஷன் 4, மணல் திருட்டு நடக்குது இல்லையா, அப்ப என்ன பண்றாங்க, நபர் ஈடுபடுவதில்லை, ஒரு மாட்டை பயன்படுத்தி ஒரு செயல் செய்தாங்கன்னா அதுவும் தெஃப்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் 5 அது என்ன சொல்றாங்கன்னா, கன்சென்ட்டை பத்தி சொல்றாங்க. ஏன்னா செக்ஷன் 378 அட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்கணும், அதாவது இட் ஷுட் பி மூவ்ட் அவுட் ஆஃப் த பர்சன் in whose possession without that person's consent அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கன்சென்ட்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் கன்சென்ட்டா இருக்கலாம், இல்ல இம்ப்ளைடு கன்சென்ட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர்கிட்ட என்னுடைய வாட்சை கொடுக்குறேன், நீ கல்யாணத்துக்கு போய் கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த வாட்சை கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாளும் தரல. இப்ப நான் செக்ஷன் 378 கீழே கொண்டு போக முடியுமா? நோ, நாட் நெசசரி. பிகாஸ் at the time of giving that portion of that particular property, I am giving it with voluntarily. அவரும் அதை எடுத்துக்கிறாரு, அதுதான் வந்து என்னது, தெஃப்ட் ஆகாது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. திஸ் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 378. டெஃபினிஷன் ஆஃப் தெஃப்ட். செக்ஷன் 379 இஸ் பனிஷ்மெண்ட் ஆஃப் தெஃப்ட். என்ன சொல்றாங்க, அப் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். அதுதான் வந்து செக்ஷன் 378. இதுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. பனிஷ்மெண்ட் ஆஃப் தெஃப்ட் செக்ஷன் 379, whoever commits theft shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க imprisonment of either description அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட்டா போய் உட்காடுறீங்க, ஒரு குற்றவாளி அப்படின்னு அவன் தீர்மானம் ஆயிடுச்சு செக்ஷன் 378 கீழே. ஸோ பனிஷ்மெண்ட் நீங்க சொல்றீங்க, அவன் மீது ஏற்கனவே 4-5 வழக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்,
அந்த 3 வருடங்களையும் நீ கடுங்காவல் தண்டனையாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 379 இருக்கு. இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் இட் மே பி சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். சரியா? ஸோ இப்போ இது மாதிரியான விஷயங்கள் எங்க வரும்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன்ல உதாரணத்துக்கு செக்ஷன் 60 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 60ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் மே பி ஓன்லி ஆர் பார்ட்லி ரிகரஸ் ஆர் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்டென்ஸ் மே பி பார்ட்லி ஆர் ஓன்லி ஆர் ரிகரஸ்லி ஆர் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பர்டிகுலர் அஃபென்ஸுக்கான செக்ஷன்ல சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான அஃபென்சஸ்ல அதுதான் கொடுக்கணும். சரியா? சரி. So this is what section 379 is about. Then section 380, 381 and 382 மொத்தம் 5 செக்ஷன். இப்போ இந்த 5 செக்ஷன் அடுத்து வரக்கூடிய 3 செக்ஷன் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் தெஃப்ட். சரியா? அடுத்து வரக்கூடிய 3 செக்ஷன் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் தெஃப்ட். 380 என்ன சொல்லுதுன்னா தெஃப்ட் இன் டுவெல்லிங் ஹவுஸ் எக்ஸெட்ரா. தமிழ்நாடுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 380 கிளாஸ் 1ன்னு ஒன்று இருக்கிறத போட்டு அடுத்து 380 கிளாஸ் 2 தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெஃப்ட் இன் டுவெல்லிங் ஹவுஸ். அதுனா என்னன்னா இட் இஸ் அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் தெஃப்ட். சரியா? இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய 3 செக்ஷனுமே அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் தெஃப்ட். தெஃப்ட் இன்னும் அதிகம் வீரியத்தோட இன்னும் அதிகம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில செய்யப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சைக்கிள் தேவைப்பட்டிருக்கலாம். அந்த நிமிஷத்துல அவனுக்கு அந்த குற்றமுறை எண்ணம் வந்திருக்கலாம். அவன் அந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு டுவெல்லிங் ஹவுஸ்ல குடியிருக்கக்கூடிய வீட்டுல போய் திருடணும் அப்படிங்கிறது அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அவனுக்கு? ஏற்கனவே அது உள்ள பதிஞ்சு போயிருக்கும். அதோடைய வெளிப்பாடு தான் அந்த செயல்பாடா இருக்கும். அப்ப அது வந்து என்னது? இட் இஸ் கிரேவர் இன் நேச்சர் வென் கம்பேர் டு தெஃப்ட். அந்த மாதிரி ஒரு நுட்பமா டிராஃப்ட் பண்ணக்கூடியதான் இந்த லெஜிஸ்லேஷன். அதை பத்தி நம்ம போக பார்ப்போம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. செக்ஷன் 380 தெஃப்ட் இன் டுவெல்லிங் ஹவுஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த கேஸ்ல டுவெல்லிங் ஹவுஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. டுவெல்லிங் ஹவுஸ் கமா எக்ஸெட்ரா அப்படிங்கறது ரெண்டா சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா theft in any building, tent or vessel which is used as a place of accommodation. குடியிருப்பாக பயன்படுத்தக்கூடிய இடம் அல்லது place that has been used, அதாவது above places. இந்த 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? பில்டிங், டென்ட், வெசல். வெசல்ங்கிறது என்னது? கப்பல் அந்த மாதிரியானது தான் வெசல்னு சொல்லுவோம். சரியா? பில்டிங், டென்ட் ஆர் வெசல் either used as an accommodation, place of accommodation, குடியிருப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவோ அல்லது that place has been used to keep custody of property. இந்த இடங்களில் ஒரு திருட்டை செய்தால் அது இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine. சரியா? இது கீழே தமிழ்நாடு வந்து 380 கிளாஸ் 2ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த ஆட் பண்ணிருப்பாங்க. whoever commits theft in respect of any idol or icon in a place of worship. இது வந்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் மேல theft in dwelling house எக்ஸெட்ரா. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 380 கிளாஸ் 2ன்னு போட்டு theft of idol or icon in a place of worship, அதாவது ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு சிலையை திருடுகிறார்கள் அப்படின்னா அந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 years to 3 years, not less than 2 years, but which may extend to 3 years அப்படின்னு சொல்லிட்டு and with fine of not less than 2000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடிய அந்த கோர்ட் நினைச்சா அவனுக்கு அந்த 2 வருஷத்துக்கு கீழே கூட தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 380 theft in dwelling house எக்ஸெட்ரா. செக்ஷன் 381 அதோட அடுத்த கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா theft by clerk or servant of property in possession of master. இப்போ இதுவும் ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம். ஏன்னா நீ ஒரு பொறுப்புல இருக்க, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அதை மீறி நீ ஒரு செயலை செய்யும் பொழுது அப்ப அதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க theft in by clerk or servant of property in possession of his master. நீங்க ஒரு பேங்க்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்க்குறீங்க. பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும். பணம் கையில் சேர்ந்து விட்டது, மாச கடைசி, என் தேவை இருக்குங்கிறதுக்காக நான் அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணாம நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே அந்த அஃபென்ஸ் வரும். சரியா? இப்போ இதுல வந்து நாட் நெசசரி மாஸ்டரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எம்ப்ளாயராகவும் இருக்கலாம். அது உள்ள சொல்லியிருப்பாங்க
வெறும் சப்ஹெட்டிங் மட்டும் நம்ம வச்சு முடிவுக்கு வந்துட முடியாது. உதாரணத்துக்கு செக்ஷன் 381 அப்படின்னு சொல்லிட்டு theft by clerk or servant of property in possession of master அவ்வளவுதான் போட்டிருக்கு. உள்ள வந்து என்ன போட்டுருக்குன்னா மாஸ்டர் ஆர் எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் போட்டிருக்கு. சரியா? அண்ட் இட் இஸ் நாட் நெசசரிலி ஒன்லி தட் யூ ஷுட் பி என்கேஜ்ட் அஸ் சர்வெண்ட் ஆர் கிளர்க். இன் தட் கெப்பாசிட்டியில அவர் என்கேஜ் பண்ணியிருந்தாலும், இப்போ சில வேலைகள்லாம் இருக்கும்ல வீட்டுல, அவனுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி எஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. கூட ஒரு பொறுப்பாக அந்த வீட்டை நிர்வகிக்கிற ஒரு கிளர்க் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் கெப்பாசிட்டி ஆஃப் கிளர்க் ஆர் இன் கெப்பாசிட்டி ஆஃப் சர்வெண்ட். ஸோ நாட் நெசசரி அவருடைய பேரோல்ல வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை என்ன, அங்க அந்த மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, அப்ப அந்த கெப்பாசிட்டியில ஒர்க் பண்றவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 381 சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன அதிகபட்ச தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் போன செக்ஷன் மாதிரி தான், அப் டு 7 years கொடுக்கலாம் ஆஃப் எதர் டிஸ்கிரிப்ஷன். சரியா? shall also be liable to fine or both. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 382ல நீங்க 81ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, not only servant or agent, one who is acting in that capacity will also come under this section. Then we'll move on to section 382. Theft after preparation made for causing death, hurt or restraint in order to the committing of the theft. Theft section 382 படிக்கிறேன், கவனிங்க. ஹையர் ரைட்டிங் மட்டும் தான் படிக்கிறேன். Theft after preparation made for causing death, hurt or restraint in order to committing of theft. ஒருத்தன் கையை முறிச்சு நைட் டைம், நான் நைட் வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்துருக்கேன், வழியை பார்த்தோம் மறிச்சு என் கையை வந்து பிடிச்சி எனக்கு கீழே படுக்க வச்சு என் பேக்கெட் இருக்கிற பர்ஸ் என் போனை எடுத்துட்டு போயிட்டான். அது என்னது? ரெஸ்ட்ரெயின்ட். அவன் ஆயுதத்தை யூஸ் பண்ணல, என்னை கொலை பண்ணுவதற்கான இது பண்ணல, என்னை காயப்படுத்தல, டெத்தும் காசு ஆகல, ஹர்ட்டும் காசு ஆகல. ஆனா என்ன காசா இருக்கு? ரெஸ்ட்ரெயின்ட் காசா இருக்கு. என்ன அங்கங்க நகர விடாம என்னுடைய இது பண்ணி என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்றான், கத்திய வந்து என் கழுத்துக்கிட்ட வச்சு நீ வந்து என் பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிற, ஒரு பக்கம் பின்னாடி இப்படி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என் பாக்கெட்ல இருக்கிற பின்னாடி பாக்கெட்ல வச்சிருந்த பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து என்னது? யூ ஆர் இன்டெண்டிங் டு theft after preparation, sorry, theft after preparation made for causing death or restraint in order to committing theft. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, rigorous imprisonment for a term which extends to 10 years and shall also be liable to fine whoever commits theft having made preparation for causing death or hurt or restraint or fear of death or of hurt or of restraint to any person in order to committing such theft or in order to the effecting of his escape after the committing of such theft or in order to retaining of property. அதாவது நான் ஒரு வீட்டுக்குள்ள போய் திருட போறேன். அந்த திருட போகும்போது அந்த தூங்கிட்டு இருக்கிற ஓனர் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிற அந்த இதை டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் திருடுறேன். whoever commits theft after preparing these 3 things. அதாவது நான் தெஃப்ட்டை கமிட் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு, நான் தப்பிச்சு போறதுக்காகவோ, இல்லை நான் அந்த திருட்டை நடத்துவதற்காகவோ, இல்லை நான் திருட்டை இருக்கக்கூடிய அந்த பொருளை நான் ரீடைன் பண்றதுக்காகவோ இந்த 3 விஷயங்களை செஞ்சிருந்தா அது என்னது? aggravated form of theft under section 382. அதுக்கு rigorous imprisonment up to 10 years கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட theft முடியுது. சரியா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டார்ஷன் 383ல ஆரம்பிச்சு ஆஃப் எக்ஸ்டார்ஷன் 389 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். 383ல ஆரம்பிச்சு 389 வரைக்கும் இருக்கிறது எக்ஸ்டார்ஷன். எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அச்சுறுத்தி திருடுவது அப்படின்னு சொல்லலாம். அச்சுறுத்தி திருடுவது இல்ல பயமுறுத்தி திருடுவது. செக்ஷன் 383 எக்ஸ்டார்ஷன் பாருங்க. whoever intentionally வேண்டுமென்றே puts any person in fear of any injury to that person or to any other. அவனை மட்டும்தான் அந்த பயத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனோட குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், மிரட்டி கூட அந்த காரியத்தை சாதிக்கலாம். and thereby dishonestly induces the person so put in fear to deliver to any person any property or a valuable security or anything signed or sealed which may be converted into a valuable security commits extortion. சரியா? அந்த அச்சுறுத்துவதன் மூலியமாக அவன் இன்னொருவனுடைய பொருளை அபகரிக்கும் அந்த செயலுக்கு பேர் தான் எக்ஸ்டார்ஷன். அந்த அச்சுறுத்தல் எப்படி இருக்கணும்? that fear should be of such a nature of causing any injury to that person அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அது வந்து நாட் நெசசரி, இட் ஷுட் பி ஆஃப்
fear causing murder or fear causing hurt or fear causing restraint. It is sufficient if fear has to cause an injury. காயம் ஏற்படுத்தும் அளவிற்கு ஒருவரை மிரட்டி அவருடைய பொருளை அபகரித்தால் அல்லது நான் சொல்ற ஆளுகிட்ட இந்த பொருளை கொடுக்கணும்னு சொன்னாலோ அது எக்ஸ்ட்ராஷன் ஆகும். ஸோ இதுவும் தெஃப்ட் மாதிரி தான். அப் டு 3 years imprisonment. அது வந்து செக்ஷன் 384ல சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் எக்ஸ்டார்ஷன். whoever commits extortion shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both. அப்ப 378 379 383 384 பனிஷ்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சேம். பட் அஃபென்ஸ் இது என்னன்னா பை இன்டியூசிங் ஃபியர் ஆர் இன்டென்ஷனலி புட் எனி பர்சன் இன் ஃபியர். ஸோ அந்த பயத்தை ஒரு சாதகமாக பயன்படுத்தி தான் சொல்ற ஆளுக்கோ இல்ல தனக்கோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ண சொல்ற அந்த ஆஸ்பெக்டுக்கு பேரு எக்ஸ்டார்ஷன் பேரு. அது வந்து இட் மே பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. சரியா? செக் புக்ல கையெழுத்து போட்டு நீ எனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு மிரட்டுறேன். அது கூட என்னது இதுதான் செக்ஷன் 383 கீழே வரும் எக்ஸ்டார்ஷன். 384 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 385. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்க்கும் போதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஆர் அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எப்படி 378 379ல பார்த்தா 80 81 82ல பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த 83 84ல பார்த்தோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆர் அக்ரிவேட்டட் ஃபார்மை அடுத்து வரக்கூடிய அந்த 6 செக்ஷன்ல பார்க்க போறோம். 385 86 87 88 89 5 செக்ஷன்ல பார்க்க போறோம். சரியா? எக்ஸ்டென்ஷன் சொன்னோம் இல்லையா? செக்ஷன் 385 புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஜுரி இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன். இங்கதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. தெஃப்ட்ல எல்லாமே அக்ரிவேட்டட் ஃபார்ம். கிராஃப் என்னாச்சு? அதிகமாச்சு. தெஃப்ட் இன் டுவெல்லிங் ஹவுஸ், தெஃப்ட் பை கிளர்க் ஆர் சர்வெண்ட். அதுக்கு அடுத்து லாஸ்டா ஒன்று பார்த்தோம் 382ல. அதாவது தெஃப்ட் ஆஃப்டர் மேக்கிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காசிங் டெத், ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட் ஆர் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? சாரி, கிரீவியஸ் ஹர்ட் இல்ல, வெறும் ஹர்ட். இது வந்து என்னன்னா அப்படியே டவுன் கீழே போகுது. 386 என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்டார்ஷன் பை புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் grievous hurt. Sorry, section 386 வந்து aggravated form தான். whoever commits extortion by putting any person in fear of death or of grievous hurt to that person or to any other shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years or shall be also be liable to fine அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எக்ஸ்டார்ஷன் ஒருத்தர்கிட்ட அந்த பணத்தை அபகரிக்கும் பொழுது அவருக்கு மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்தால் அது 386 கீழே வரும். அதுக்கு 10 years வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? 387 என்னன்னு பாத்தீங்கன்னா 386 வந்து ஓவர் கமிட்ஸ் எக்ஸ்டார்ஷன். 387 தான் தலைகீழ மாத்தி சொல்லிட்டேன். 387 என்னன்னா இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன், அதாவது அவன் எக்ஸ்டார்ஷன் பண்ணல, ஆஃப்டர் கமிட்டிங் எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு போன இது ஆரம்பிக்கும். 386 whoever commits extortion by putting any person, that is whoever commits extortion. எக்ஸ்டார்ஷன் அவன் செஞ்சிடறான் 386ல. 387 என்ன சொல்றாங்கன்னா putting person in fear of death or grievous hurt in order to commit extortion. in order to இனிமேல் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இனிமேல் பண்ண போவதற்காக நீ ஒருவரை என்ன பண்ற, மரணம் ஏற்படக்கூடிய ஒரு செயலையோ இல்ல கொடுங்காயம் ஏற்படக்கூடிய ஒரு செயலையோ செஞ்சு அச்சுறுத்துற. அச்சுறுத்தல் சாதாரண அச்சுறுத்தல் கிடையாது, பேச்சின் மூலியமாக இல்ல ஒரு தோணியில அச்சுறுத்தல் பண்றது கிடையாது, ஒரு வேற மாதிரி அச்சுறுத்தல் பண்றது. அதுதான் 387. whoever in order to the committing of extortion puts or attempts to put any person in fear of death or of grievous hurt to that person or to any other shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine. commit பண்ணிட்டா 10 years, commit பண்ணாம in order to commit if he has done that activity such as to cause death or grievous hurt அப்படின்னா 7 years. அப்போ கிராஃப் எப்படி போகுது பாருங்க. 383 extortion, 384 punishment of extortion, 385 வந்து putting person in fear of 385 சொல்லலையோ, சாரி 383 384 வந்து ஒரு அஃபென்ஸை செஞ்சுட்டா 3 வருஷம் தண்டனை. 385 வந்து என்னது, புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஜரி இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன். சரியா? அது வந்து அப் டு 2 years. அதே மாதிரி 386 வந்து கமிட் எக்ஸ்டார்ஷன் பை
commit extortion by putting a person in fear of deathங்கிறது 386 387 வந்து அது in order to commit அது செய்வதற்காக சில விஷயங்களை செய்யறாங்க ஆனா அது செய்யல அப்போ 384 உடைய லெசர் ஃபார்ம் 385 386 உடைய லெசர் ஃபார்ம் 387 சரியா சோ இதுதான் 387 388 என்னன்னு பாப்போம் extortion by threat of accusation of an offense punishable with death or imprisonment in life imprisonment for life etc whoever commits extortion by putting any person in fear of any accusation against that person or any other or having committed or attempt to commit any offense punishable with death or with imprisonment for life or with imprisonment for a term which may extend to 10 years or of having attempted to induce any other person to commit such offense shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine and if the offense be one punishable with under section 377 of this code may be punished with imprisonment for life அதாவது அவன் அந்த ஒரு குற்றத்தை மட்டும் செய்யல செக்ஷன் 388ல எக்ஸ்டார்ஷன் பை threat of accusation of an offense punishable with death or imprisonment for life ஒரு குழந்தை இருக்கு ஒரு வீட்ல அந்த குழந்தைய மிரட்டி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பொருளை வாங்க வைக்கிறது ஒரு அஃபென்ஸ் அந்த குழந்தைய மிரட்டுகிறங்கிற பேர்ல அந்த குழந்தை மீது ஒரு பாலியல் சீண்டல் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது என்னது இட் இஸ் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்ப அந்த மாதிரியான அஃபென்ஸை ஒருத்தன் செஞ்சா அப்ப அவனுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுது அவன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் கூட அவன் அந்த மிரட்டக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா such as that threat is of such a nature that threat alone is with regard to committing of an offense under causing giving death or imprisonment of life அவன் மிரட்டக்கூடிய அந்த செயலிற்கு ஐபிசில மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை கமிட் பண்ணியிருந்தா அவனுக்கு என்ன கொடுக்கணும் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா அதே அந்த செயல் 377ல அன்நேச்சுரல் அஃபென்ஸ் அதான் இப்போ அது வந்து அஃபென்ஸா இல்லையாங்கிறது பார்ஷியலி அஃபென்ஸ் அண்ட் பார்ஷியலி நாட் அஃபென்ஸ் இருக்கு கான்சென்சுவல் கேசஸ்க்கு இப்போ அது அஃபென்ஸ் கிடையாது நம்ம 377 பின்னாடி பார்ப்போம் சரியா அன்நேச்சுரல் அஃபென்சஸ் இயற்கைக்கு முரணான அஃபென்ஸ் ஆனா இன்னைக்கும் சோடோமி பெஸ்டியாலிட்டி அதெல்லாம் அன்நேச்சுரல் அஃபென்ஸ் கீழே தான் வரும் அப்படின்னா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஸோ இது வந்து செக்ஷன் 388 சரியா 389 வந்து இதை in order to commit extortion கமென்ஸ் பண்ணும்போது ஒரு அஃபென்ஸ் பண்ணது 388 389 என்னன்னா putting person in fear of accusation of offense in order to commit extortion whoever in order to the committing of extortion put an attempts to put any person in fear of an accusation against that person or any other person or any other of having committed or attempted to commit an offense punishable with death or imprisonment for life shall be which may extend to 10 years அதே வந்து 377ல பண்ணியிருந்தா லைஃப் இது ரெண்டுமே ஒரே இதுதான் கொடுத்துருக்காங்க வித் ரிகார்ட் டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது ஒருத்தங்களை மிரட்டி பண்ணா அக்ரிவேட்டட் அஃபென்ஸும் அதை பண்றதுக்கு முன்னாடி மிரட்ட மட்டும் செஞ்சிருக்காங்க ஆனா எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கலன்னா ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லியிருக்கோம் ஆனா இந்த இதுக்கு மட்டும் threat of accusation of an offense punishable with death or imprisonment for life பொறுத்த வரைக்கும் 388 and 389ல ரெண்டுத்துக்குமே ஒரே தண்டனை தான் கொடுத்திருக்காங்க இந்த both in the case of where extortion is committed or in order to commit an offense of extortion பண்ணியிருந்தாலும் கூட அதாவது முயற்சி மட்டும் தான் நடந்திருக்கு ஆனால் இன்னும் முடிவு நடக்கல அந்த அஃபென்ஸ் நடக்கல அப்படின்னாலும் அதற்கும் அதே தண்டனை தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னது சிம்பிளா த்ரெட் அச்சுறுத்தி அபகரிக்கும் அந்த திருட்டின் செயலருக்கு பெயர் என்னது எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா 383ல பார்த்தோம் எக்ஸ்டார்ஷன்னா என்ன பனிஷ்மெண்ட் 384ல பார்த்தோம் 385 வந்து என்ன பார்த்தோம் புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஜுரி ஃபர்ஸ்ட் இன்ஜுரி அது மட்டும் ஏதோ ஒரு காயம் அவனுக்கு ஏற்படுத்துற வகையில அவனை அச்சுறுத்தி இருக்கும் அது 385ல பார்த்தோம் அதுக்கு அடுத்து 386ல என்ன பார்த்தோம் 385ல வந்து 383 384ல சொன்னதை செய்ய முயற்சி செய்யறான் in order to committing of the offense of extortion by putting any person in a fear of injury 383 384ல சொன்னதை
முயற்சி செய்கிறான். எக்ஸ்ட்ராஷன் முடிக்கலன்னா அது 385. அதுக்கு லெசர் பனிஷ்மெண்ட் 2 இயர்ஸ். மேல வந்து 3 இயர்ஸ் பார்த்தோம். அதுக்கு கீழே 385 2 இயர்ஸ். 386 என்னன்னா எக்ஸ்ட்ராஷன் பை புட்டிங் அ பர்சன் இன் ஃபேர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் அட். அது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் இல்லையா, அக்ரிவேட்டட் ஃபார்ம். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ். அதே இதை அவன் செய்யல இன் ஆர்டர் டு கமிட்டிங் அன் அஃபென்ஸ் அப்படின்னா 387ல வரும். அது வந்து அப் டு 7 இயர்ஸ் அவனுக்கு இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கும். அதேதான் 388. 388 என்னது, அவன் பண்ணக்கூடிய அந்த த்ரெட்டனிங் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டனிங் அப்படிங்கிற அந்த செயலே ஒரு அவனுக்கு வந்து மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தால் அவனுக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனையோ இல்ல எதர் டிஸ்கிரிப்ஷனோ இல்லைன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுக்கலாம். ப்ரொவைடட் that threatening is an offense coming under section 377 unnatural offense. இதுதான் எக்ஸ்டார்ஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராபரி அண்ட் டக்காய்டி. ஆஃப் ராபரி அண்ட் டக்காய்டி 390ல ஆரம்பிச்சு 402 வரைக்கும் போகும். ஆஃப் ராபரி அண்ட் டக்காய்டி. சரியா, இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராபரினா என்ன, செக்ஷன் 390 டெஃபினிஷன் செக்ஷன். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 378 தெஃப்ட், 383 எக்ஸ்டார்ஷன், இப்போ 390 ராபரி அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் செக்ஷன். அதுக்கு கீழே இருக்கிறது பனிஷ்மெண்ட் செக்ஷன். அங்க பார்த்தோம் 379ல பார்த்தோம், 384ல பார்த்தோம். இதுல வருதா இல்லையாங்கிறத இனிமேல் பார்ப்போம். ராபரி 390. இன் ஆல் ராபரி there is either theft or extortion அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தெஃப்ட்ங்கிறது எப்ப ராபரி அப்படிங்கறத பார்ப்போம். தெஃப்ட்ங்கிறது எப்ப எக்ஸ்டார்ஷன்ங்கிறத பார்ப்போம். ஆனா ராபரி அப்படின்னாலே அதுல இந்த இரண்டுல ஏதோ ஒன்னதான் இருக்கும். ஆல் ராபரி would be coming under either in the case of theft or in the case of extortion. எந்த ராபரிலாம் தெஃப்ட்ங்கிற கேட்டகரியில வரும், எந்த ராபரிலாம் எக்ஸ்டார்ஷன்ங்கிற கேட்டகரியில வரும் அப்படின்னு பார்க்க போறோம். when theft is robbery, செக்ஷன் 390 கண்டினியூஷன் தான். ராபரிங்கிறது என்னது, இன் ஆல் ராபரி there is either theft or extortion சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா when theft is robbery அப்படின்னு சொல்லும் போது theft is robbery if in order to the committing of theft or in an attempt the offender for that end, அதாவது ஒரு திருட்டினை செய்து விட்டார், அந்த திருட்டினை செய்துவிட்டு தப்பிக்கும் பொழுதோ, அந்த திருட்டை செய்யும் பொழுதோ, அந்த திருட்டை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ, ஃபர்ஸ்ட் எது வரும், திருட்டை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ அல்லது திருட்டினை செய்த பிறகோ அல்லது திருடின பிறகு அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுதோ அல்லது எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ, 4 விஷயம் சொல்லியிருக்கேன். சரியா, 4 விஷயம். இதற்காக அந்த நபர் voluntarily causes or attempts to cause to any person death or hurt or wrongful restraint or fear of instant death or of instant hurt or of instant wrongful restraint, அதெல்லாம் வந்து ராபரி அப்படின்னு வரும். இந்த 4 விஷயங்களுக்காக, திருட்டினை செய்வதற்காக இல்லை திருட்டினை செய்த பிறகு அந்த திருடப்பட்ட பொருட்களை எடுத்து செல்வதற்காகவோ அல்லது எடுத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுதோ அதற்காக அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்களை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குகிறார்கள். எந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு, மரணம் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலோ அல்லது காயம் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலோ அல்ல wrongful restraint, தவறாக அடைத்து வைத்தல், அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா, தவறாக அவருடைய மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த 3 விஷயங்களோ அல்லது இன்ஸ்டன்ட் டெத் ஆர் இன்ஸ்டன்ட் ஹர்ட் ஆர் இன்ஸ்டன்ட் wrongful restraint. இன்ஸ்டன்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து உன்னை கழுத்தை பிடிக்கிறேன், இல்லை உன்னை வந்து இது கழுத்தை பிடிக்கிறேன் அப்படின்னா டெத் இஸ் நாட் இன்ஸ்டன்ட். ஆனா நான் உன் தலையில வந்து ஒரு பிஸ்டலை லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டெத் இஸ் இன்ஸ்டன்ட். அட் த டைம் ஐ ட்ரிகர் த பிஸ்டல் யூ வில் பி ரிசல்டட் இன் டெத். சரியா, ஆனா நான் கழுத்தை நெரிக்கும் பொழுது கூட அது வந்து கம்பல்சரியா இன்ஸ்டன்ட் டெத்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கன் ஷாட்டை இன்ஸ்டன்ட் டெத்னு சொல்லலாம். சரி, when extortion is robbery அப்படின்னு பாத்தீங்கன்னா, extortion is robbery if the offender at the time of committing the extortion is in the presence of that person put in fear and commits the extortion by putting that person in fear or of instant death. ஒண்ணும் கிடையாது. தெஃப்ட்ங்கிறது திருட்டினை செய்த பிறகு அவன் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது தெஃப்ட். எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில எப்ப ராபரி வரும் அப்படின்னா, அந்த திருட்டினை செய்யும் பொழுதே அவன் அதை செய்து விட்டால் அதுதான் எனது ராபரி இஸ் எக்ஸ்டார்ஷன். வென் ராபரி இஸ் எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறத பாருங்க. நான் இப்ப படிக்கிறேன், சொல்லிட்டேன், அதுக்கான இங்க என்ன கொடுத்துருக்குங்கிறத படிக்கிறேன். எக்ஸ்டார்ஷன் இஸ் ராபரி
if the offender at the time of committing the extortion is in the presence of the person put in fear, அந்த நபரை அவருக்கு முன்னாடி அவரை அச்சுறுத்தி, எந்த மாதிரியான அச்சுறுத்தல்? இந்த fear of instant death, instant hurt, or of instant wrongful restraint to that person or to some other person, and by so putting in fear induces the person so put in fear then and there to deliver up the thing extorted. The offender is said to be present. Explanation: the offender is said to be present if he is sufficiently near to put the other person in fear of instant death or of instant hurt or of instant wrongfully restraint. ஒரு நபரை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரியான அச்சுறுத்தல் செய்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேர் wrongful extortion பேரு. அது எப்ப theft ஆகும்? Theftங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல திருடுறதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய இந்த மிரட்டல், அச்சுறுத்தல், அது வந்து வேற கேட்டகரி. அது ராபரியாக இருந்தாலும் கூட ராபரி இந்த ஃபார்ம் ஆஃப் theft. சரியா? இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? செக்ஷன் 390. Then we'll move on to section 391. 391 என்ன சொல்றாங்கன்னா, டக்காய்டினா என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. ராபரி பிகம்ஸ் டக்காய்டி. எப்படி வந்து தெஃப்டோ எக்ஸ்டார்ஷனோ ராபரியோ மாறுதோ, அதே மாதிரி டக்காய்டியா ராபரி மாறும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவத்தில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ ஈடுபட்டால் அந்த ராபரியின் பெயர் டக்காய்டின்னு அர்த்தம். செக்ஷன் 391 டக்காய்டி. When 5 or more persons conjointly commit or attempt to commit a robbery, or where the whole number of persons conjointly committing or attempt to commit a robbery and persons present and aiding such commission or attempt amount to 5 or more, every person so committing, attempting or aiding is said to commit dacoity. அப்போ 5 பேர் இருக்கக்கூடிய நபர்ல 4 பேர் தான் அந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்றான், நான் வந்து வாட்ச்மேனா வெளில நிக்கிறேன். இன்னொருத்தன் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன். இன்னொருத்தன் கரண்ட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு இடத்துல இருக்கான். இது எல்லாமே என்னது? கான்ஜாயின்ட்லி கமிட்டிங் அஃபென்ஸ் ஆஃப் ராபரி தான். எல்லாரும் சேர்ந்து செய்வது தான். எல்லாரும் ஒரே டைம்ல கத்தியா 5 பேரும் இங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனுடைய மூவ்மெண்ட்டை தடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் காலை கட்டி போடணும், கையை கட்டி போடணும், கண்ணை கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த குற்ற செயல்களில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ ஈடுபட்டு இருந்தால் அதற்கு பெயர் டக்காய்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப பனிஷ்மெண்ட்டை பார்க்க போறோம். 390, 391 டெஃபினிஷன் ஆஃப் ராபரி அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டக்காய்டி. 392 என்னன்னு பாத்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி. whoever commits robbery shall be punished with rigorous imprisonment. இப்ப இதுல rigorous imprisonment அப்படின்னு வருது பாருங்க. which may extend to 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்றாங்க. அதாவது up to 10 years rigorous imprisonment. ஒருத்தர் ராபரி செய்திருந்தால் டக்காய்ட், அந்த ராபரியோட கண்டினியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, if that robbery is done at some highway, continuation of section 392, அது ஒரு நெடுஞ்சாலையில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரியன் உதயமாவதற்கு முன்பும் செய்யப்பட்டிருந்தால் 14 வருடங்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். எக்ஸ்டெண்டட் டு 14 years. இதான் செக்ஷன் 392ல சொல்றாங்க. which may extend to 10 years and shall also be liable to fine, and if the robbery is be committed on the highway between sunset and sunrise, the imprisonment may be extended to 14 years. வழிப்பறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செக்ஷன் 392ல சொல்றாங்க. செக்ஷன் 393 attempted to commit robbery. whoever attempted to commit robbery, ராபரியை செய்தால் 10 வருட கடுங்காவல் தண்டனை. ராபரி செய்வதற்கு முயற்சி செய்தால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருட கடுங்காவல், 7 வருட தண்டனை. ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் தான் ராபரினாலே. ஏன்னா 5 நபர்கள் கூடி ஒரு செயலை செய்யும் போது அது எவ்வளவு வீரியமா இருக்கும் பாருங்க. சக்சஸ் ரேட் இஸ் ஹை, the damage is high, possibility of damage is high, the loss of person or the loss of property may be high. அப்போ அது மாதிரி தண்டனையும் ஹையா இருக்கணுங்கிறதுக்காக ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட்டை வச்சிருக்காங்க. Then 394 voluntarily causing hurt in committing dacoity. இன்னும் பனிஷ்மெண்ட் ஃபார் டக்காய்டி சொல்லல. 390 ராபரி, 391 டக்காய்டி. அதுக்கப்புறமா 392 என்ன பார்த்தோம்? ராபரி வந்து கமிட் பண்ணா, அதாவது 392 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி, 393 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்டிங் டு கமிட் ராபரி. 393 வந்து attempt to commit robbery. 393. சரியா? 390, 391, 392, 393. இப்போ 394 voluntarily causing hurt in committing robbery. ஒருவர் ராபரியில் ஈடுபடும் பொழுதோ அல்லது ராபரியில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ, attempt அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
பாருங்க, நம்ம வந்து பொதுவா என்ன படிச்சிருப்போம்? அட்டெம்ப்ட் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் நாட் அப்படின்னு சொன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம். அதுல அட்டெம்ப்ட் வந்து தப்பா இல்லையாங்கிறது பார்த்தா, அட்டெம்ப்ட்டும் தப்பு தான். ஏன் அப்படின்னா, அட்டெம்ப்ட்ங்கிறது நீ ஒரு செயல செஞ்சுட்ட. முடிவு உன்னோடது கிடையாது. அந்த நாள் உன்னுடையதாக இருந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. இன்னொருவன் துரதிர்ஷ்டசாலி. அதாவது லாஃபுல்லா சொல்றாங்க ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் அப்படி ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அட்டெம்ப்ட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். சரியா? பிரிப்பரேஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். பட் அட்டெம்ப்ட் இஸ் அஃபென்ஸ். பிகாஸ் பிரிப்பரேஷன் இஸ் சம்திங் நோபடி கேன் டெல். ஒரு விஷயத்தில் மருந்தை கலக்கிறேன். அந்த மருந்தை இன்னொருவர் குடிக்கும் இடத்தில் வைக்கப் போகிறேனா அல்லது ஒரு எலிக்கு வைக்கப் போகிறேனா என்பது தெரியாது. அப்போ பிரிப்பரேஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அட்டெம்ப்ட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அட்டெம்ப்ட்ங்கிறது உன் கையை விட்டு மீறி போயிருச்சு. கான்ட்ராக்ட்ல சொல்ல போறதா இருந்தா நீ ப்ரொபோஸ் பண்ணிட்ட. now the acceptance has been made from your end. அப்ப அந்த acceptance should be made from other hand. அப்படின்னா once you dispatch the letter accepting the terms and conditions, the the contract is proposal is completed at your end. அப்ப அதை அவன் ரிசீவ் பண்ணிட்டான், அதை அவன் ஏத்துக்கிட்டு அவன் அனுப்பும்போது that is completed from his end. சரியா? சரி, ஓகே, அது வேண்டாம். 394 voluntarily causing hurt in committing robbery. அப்போ 5 அல்ல 5க்கு மேற்பட்ட நபரோ செய்றாங்க இல்லையா? If any person in committing or in attempting to commit robbery voluntarily causing hurt, such person and any other person jointly consent in committing or attempting to commit such robbery shall be punished with imprisonment for life or with rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also be liable to fine. அப்போ ஹர்ட், காயம் ஏற்படக்கூடிய வகையில் ஒருவர் ராபரியில் ஈடுபட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருட கடுங்காவல் தண்டனையோ விதிக்கப்படும். தென் செக்ஷன் 395 பனிஷ்மெண்ட் ஃபார் டக்காயிட்டி. டக்காயிட்டி டிஃபைன் பண்ணது 391ல. அதுக்கு நடுவுல சொல்லியிருக்கிறது எல்லாமே ராபரியை பத்தி. இப்போ 395. அப்ப டக்காயிட்டியை பத்தி நம்ம இனிமேல் தான் படிக்க போறோம். 396ல இருந்து 402 வரைக்கும் இருக்கிறது தான் டக்காயிட்டியை பத்தி நம்ம படிக்க போறோம். டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க 391ல. அதுக்கு அடுத்து 3 செக்ஷன்ல சொல்லல. சரியா? 395 punishment for dacoity. Whoever commits dacoity shall be punished with imprisonment for life or rigorous imprisonment of 10 years. இதான் punishment for dacoity. Punishment for robbery வந்து என்ன பார்த்தோம்? Punishment for robbery 392ல பார்த்தோம். 10 years up to 10 years சொல்லியிருக்காங்க. இது வந்து till life imprisonment கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 396 aggravated form of dacoity நம்ம இப்ப பார்க்க போறோம். இனிமேல் தான் dacoity பத்தி பார்க்க போறோம். 396 என்னன்னா dacoity with murder. 5க்கு மேற்பட்ட நபர்களோ, தீரன் படத்துல வர மாதிரி. சரியா? தீரன் படத்துல என்ன பண்றாங்க? அதே மாதிரி 5க்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து அந்த குற்றத்தில் ஈடுபடும் பொழுது கொலை ஏற்படுத்துகிறார்கள், கொலையை செய்து விடுகிறார்கள் அப்படின்னா so committing dacoity shall be punished with death or imprisonment for life which makes 10 years and shall also liable to fine. ஸோ மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருட கடுங்காவல் தண்டனையோ வழங்கப்படும். அந்த 5 நபரில் ஒருவர் மட்டும்தான் சுட்டிருக்கிறார் அப்படின்னாலும் அந்த 5 நபருமே shall be charged with offense under section 396 because they are conjointly doing it. அனைவரும் சேர்ந்தே செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு நபருக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கூட இருக்கிற 4 பேர்கிட்ட தான் தைரியம் வருது. அப்ப அந்த 4 பேரும் மறைமுகமாக அந்த செயலில் உடந்தையாக இருப்பதனால் இந்த அஃபென்ஸ் வந்து 4 பேருக்கும் பொருந்தும். இதான் 396. Then 397 robbery or dacoity with attempt to cause death or grievous hurt. 396 வந்து மரணத்தை ஏற்படுத்திடுறாங்க. 397 வந்து ராபரியோ டக்காயிட்டியோ செஞ்சிடறாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணல, மரணம் ஏற்படல, ஆனா கொடுங்காயமோ அல்லது மரணத்திற்கான முயற்சியோ, கொலை முயற்சி நடந்திருக்கு. அதே மாதிரி கொடுங்காயம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி? பொழைச்சுக்கிட்டாங்க அந்த இதுல பாதிக்கப்பட்டவங்க, மரணத்தை தழுவவில்லை, ஆனால் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? கொடுங்காயம் அல்லது அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. If at the time of committing robbery or dacoity the offender uses any deadly weapon, section 397 பாருங்க, deadly weapon or causes grievous hurt to any person or attempts to cause death or grievous hurt to any person, the imprisonment shall not be less than 7 years. குறைஞ்சபட்ச தண்டனை 7 வருஷம் கொடுக்கணுமா? ஏன் அப்படின்னா when deadly weapon is involved in that act அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. aggravated form. grievous hurt கொடுங்காயமோ அல்லது கொடுங்காயம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியோ செய்திருந்தால் அவர்களுக்கு குறைஞ்சபட்சம்
என்னது 7 வருட கடுங்காவல் தண்டனை. ராபரி ஆர் டக்காய்டி வித் attempt to cause death or grievous hurt. இது செக்ஷன் 397. Then 398. Attempt to commit robbery or dacoity when armed with deadly weapon. 397 வந்து robbery or dacoity with attempt to cause death or grievous hurt. அடுத்தது வந்து with deadly weapon. If at the time of attempting to commit robbery or dacoity, the offender is armed with any deadly weapon, the imprisonment with which such offender shall be punished shall not be less than 7 years அப்படின்னு சொல்றாங்க. 397 398 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 398 என்ன சொல்றாங்கன்னா, அவன் அதை பயன்படுத்தி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் சஃபிஷியன்ட் இஃப் இஸ் ஆர்ம்டு வித், அவன் கையில அந்த டெட்லி வெப்பன் இருந்தாலே 398 கீழே அவனுக்கு அதிகபட்சம் 7 வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாரி, நாட் பி லெஸ் தென் 7 இயர்ஸ். 397ல என்ன சொல்றாங்கன்னா, யூசிங் டெட்லி வெப்பன், அதை அவன் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்த வீட்டுல இருக்கக்கூடிய அருவமனை எடுத்து கூட அந்த செயலை செஞ்சிருக்கலாம். அது டெட்லி வெப்பன் தான். சரியா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, நாளைக்கு நம்ம ஏபிபி ஆனா எந்த செக்ஷனுக்கு கீழே அவன் மேல வழக்கு தொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க போலீஸ் ஆபீஷியல்ஸ். அப்ப நம்ம ஒரு செக்ஷனை உன்னிப்பா படிச்சு நாளைக்கு இந்த லூப் ஹோலை வச்சுட்டு அவன் வெளில வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், he may used deadly weapon but he may not armed with deadly weapon. அப்போ அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பன் எங்க இருந்து வந்தது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் உள்ளதா, அவங்க வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு அப்ப அந்த வாக்குமூலத்திற்கு ஏற்ற மாதிரி செக்ஷன் 397ல போடணும். சரியா? இதெல்லாம் உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். Then 399, making preparation to commit dacoity. Making preparation to commit dacoity. dacoity என்னன்னு சொல்லிட்டேன், 5க்கு மேற்பட்ட நபர்களோ திருட்டினை செய்வதற்காக இறங்கக்கூடிய செயல் தான் அந்த dacoity அப்படிங்கறத சொன்னோம். அப்ப அந்த dacoityங்கிற அந்த இதுல இருந்தாலே அவங்களுக்கு அதிகபட்சம் 10 வருட தண்டனை கொடுக்கலாம். Shall be extended to 10 years of rigorous imprisonment அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 399. That is making preparation to commit dacoity. 5 பேர் கூடிட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஹைவேஸ்ல இருக்கிற இந்த வீட்டை கொள்ளடிக்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த செயல் நடக்கல அப்படிங்கிறது ஒரு என்ன கிடையாது, டிஃபென்ஸ் கிடையாது. That alone is sufficient under section 399. சரியா? That is to prepare, making preparation to commit dacoity. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 400, punishment for belonging to gang of dacoits. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 399ல டக்காய்டி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா டக்காய்டி நடக்கல. இப்ப அந்த கேங்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? Habitually committing dacoity shall be punished with imprisonment for life or with rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also be liable to fine. Punishment for belonging to gang of dacoits. ஹாபிச்சுவலா அவன் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்து கொண்டு வருபவர்களாக இருந்தால் அப்ப அவர்களுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருடம் நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனையோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 400. செக்ஷன் 401, பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு கேங் ஆஃப் தீவ்ஸ். கேங் ஆஃப் டக்காய்ட்ஸ்னா 5க்கு மேற்பட்ட நபர்களோ ஆயுதங்களை வைத்து திருடுவது. 401 வந்து அவர்கள் அதோட கொஞ்சம் கம்மி. கேங் ஆஃப் தீவ்ஸ் ஓவர் அட் எனி டைம் ஆஃப்டர் பாசிங் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷால் பிலாங்கிங் டு any wandering or other gang of persons associated for the purpose of habitually committing theft or robbery and not being a gang of thugs or dacoits shall be punished with rigorous imprisonment for a term which may extend to 7 years and shall also be. அப்போ அந்த கேங்ல இருந்தாலே அதுவே அஃபென்ஸ் தான். ஒரு கூட்டம் அந்த சம்பவத்தை செய்வதை வாடிக்கையாக இருக்கு, அந்த கூட்டத்தில் நீ ஒரு உறுப்பினராக இருந்தாலே உனக்கு இந்த செக்ஷன் 400 and 401 கீழே உனக்கு தண்டனை வழங்கலாம். சரியா? 402, assembling for purpose of committing dacoity. ஸோ ஹாபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது, அந்த சம்பவம் நடக்கவும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறீங்க, 5 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதற்குள்ளாக ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னா அந்த அசம்பிளிங் பண்ணதுக்கே அதிகபட்சம் 7 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 402. ஸோ 400, 401 and 402 ஆர் என்னது, கேங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு கேங் ஆஃப் டக்காய்ட்ஸ் 400, பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு கேங் ஆஃப் தீவ்ஸ் 401. 402 என்ன, அசம்பிளிங் ஃபார் பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் டக்காய்ட்ஸ் 402. ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 400, 401, 402. சரியா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா theft, extortion,
ராபரி, டக்காய்டி இந்த 4 விஷயம் கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வராம இருக்காது. ஸோ நீங்க நல்லா படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுல கண்டினியூஷனா இன்னும் 2 செக்ஷன் பார்த்துடலாம். டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 2 செக்ஷன் பார்த்துடலாம். ஆஃப் கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கையாடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தமிழ் இங்கிலீஷ்ல மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்றாங்க. செக்ஷன் 403 அண்ட் 404 ஆஃப் கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 403 என்ன போட்டிருக்காங்கன்னா, டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்ஆனஸ்ட், கிரிமினல் ரெண்டுமே சினானிமஸா உபயோகப்படுத்துகிறது. எப்போ ஒருத்தங்கிட்ட நேர்மையா இல்லைன்னா அப்பவே அவன் கிரிமினல் தான். நேர்மை இல்லாதவன் கிரிமினல், அவ்வளவுதான். Whoever dishonestly misappropriates or converts to his own use any movable property shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றதா இருந்தா என்னன்னா, இப்போ வந்து பாருங்களேன், டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்றேன். A takes property belonging to Z out of Z's possession in good faith. என்னுடைய பொருள்னு நினைச்சு நான் இன்னொருத்தருடைய பொருளை எடுத்துக்கிறேன், அதை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அது தெரிய வருது அது என்னுடைய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இது தெஃப்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் என்ன பண்ணல, அந்த dishonestly taking away the property of another. At the time of taking away the property of another person, I took it with an intention that it belongs to me. அப்ப அது theft கிடையாது. ஆனால் அதை எடுத்த பிறகு நான் என்ன பண்றேன், அதன் மூலியமாக அந்த wrongful gain அடையறேன் இல்லையா, அப்ப அதுக்கு பேர் தான் misappropriation of property. சரியா? Whoever dishonestly misappropriates or convert to his own use any movable property shall be punished with imprisonment of either description of a term which may extend to 2 years or with fine or with both. அப்ப என்ன ஒரு விஷயம், எடுக்கும் பொழுது அன்லாஃபுல்லாக இருந்தால் தெஃப்ட், எடுக்கும் போது அன்லாஃபுல்லா இல்லை. ஆனால் எடுத்ததற்கு பிறகு நமக்கு என்ன தெரியுது, அது தவறு, அது என்னுடையது அல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூவேஷன். அதான் எடுத்து வச்சிருந்தேன், நல்லா தானே இருந்துச்சு, நல்லா இருக்கு, அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன், அப்ப தொடர்ந்து அனுபவிக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா அது misappropriation of property. A being on friendly terms with Z, இன்னொரு illustration, goes into Z's library in Z's absence and takes away a book without Z's express consent, but he has done it with a believing that that consent is implied. இப்போ என்னோட ஆஃபீஸ் இருக்கு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, இந்த புக்கை எடுத்துக்கிறாரு, இல்லை நான் இல்லை, அவர் இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, எடுத்துட்டு போயிடுறாரு. அது வந்து தெஃப்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு நட்பினால செய்யக்கூடியது. ஆனால் தெரிந்த பிறகும் அதை அவர் பயன்படுத்தினால், அவர் சொந்த தேவைக்காக அதை எடுத்துக்கொண்டால், அது வந்து கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சரியா? அதை எடுத்துக்கொண்டு போதோ விற்கிறதோ பண்ணா அது என்னது, குறிப்பிட்ட நேரத்திற்கு பண்றது இது. சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 404 aggravated form of misappropriation, dishonest misappropriation of property possessed by deceased person at the time of his death. Deceased person at the time of his death. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரயில்வேலாம் சில பேர் அடிபட்டு இறந்து கிடப்பாங்க. அவங்களுடைய பாக்கெட்ல இருக்க பர்ஸோ இல்ல அது இருக்கக்கூடிய இதுவோ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய அபிஷியல் டிஸ்போஸ் பண்ணும்போது எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா dishonest misappropriation of property possessed by deceased person at the time of his death ன்னு வரும். நாளைக்கே நம்ம ஏபிபி ஆகிறோம், ஒரு கேஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இறந்தவர் வந்து எப்பயுமே பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் வச்சிருப்பாருங்க, அன்னைக்கும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணவங்க மேல சந்தேகம். சப்சிக்வெண்டா அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. அவரும் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்ப என்ன செக்ஷன்ல போடுவோம், dishonest misappropriation of property possessed by deceased person at the time of his death. அவன் திருடிட்டானே, அவன் வந்து சாட்சி சொல்ல போறானா அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்துல இளவு வீட்டுல கூட திருடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செயலை செஞ்சிருக்காங்க. சோ அப்ப அப்படி செஞ்சா என்ன பண்றாங்க, 3 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. போனதுக்கு 2 வருஷம் வரைக்கும், அடுத்ததுல 3 வருஷம் வரைக்கும். அதே அந்த நபர் கையாடல் பண்ணுபவர், இறந்தவர் கிட்ட இருந்து கையாடல் பண்ண நபர் இவருடைய வேலையாளாக இருந்தால், கிளர்க்காவோ சர்வெண்டாகவோ இருந்தால் அவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து that's all for today's class. Hope we'll meet in some other session. Kindly go through the sections. அப்பப்போ டெய்லி
ஒரு 10 செக்ஷனாவது ரிமெம்பரன்ஸ் பண்ணுங்க. புதுசா படிக்க முடியாத நாட்கள்ல, இப்ப எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்ல. நான் நான் கூட அந்த புது செக்ஷன படிக்க முடியலனாலும், ஏற்கனவே படிக்கிற செஷன்ஸ படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ எவ்ரிஒன். கான்டாக்ட் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா, நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9884742080 இல்லன்னா என்னோட இமெயில் ஐடி 8ganesh88@gmail.com இதுல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? இன்னொரு முறை சொல்றேன். 9884742080 அப்படி இல்லன்னா இமெயில் ஐடி 8ganesh88@gmail.com. தேங்க் யூ.